அதிகப்படியான நபர்களுக்கு 99% இந்த வியாபாரத்துல 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளைன்ஸ் இருப்பாங்க. அப்ளைன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ அந்த அளவு இந்த வியாபாரத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ளைன் அதிகம் இருக்கிறதுனால சந்தோஷப்படுறது தான் நல்லது. எனக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்ளைன் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த வியாபாரத்துல எல்லாரும் ஒவ்வொரு விதமான டைமென்ஷன்ல எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வியாபாரத்துல நான் இந்த அளவு அச்சீவ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வியாபாரத்துல நம்ம டவுன்லைனுக்கு நம்ம நிறைய ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்வைஸ் பண்றதை விட ஐடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக அட்வைஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம பக்கத்துல யாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணா கூட அந்த குழந்தை நம்மளோட பேசாது, இல்லைன்னா பழகாது, தொடர்ச்சியா நம்ம சொல்றதை கேட்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவே ஐடியா கொடுத்தோம் அப்படின்னா இந்த வியாபாரத்துல அதிகப்படியான நபர்கள் நம்மளோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அட்வைஸை யாரும் விரும்புறதில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? பட் டவுன்லைன் அப்படிங்கிறது நமக்கு டவுன்லைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதே பொதுவாக நம்ம டீம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது வார்த்தையே ஒரு நெகட்டிவான வார்த்தை மாதிரி சிலவங்களுக்கு அது ஒரு ஃபீல் ஆகும் டவுன்லைன் அப்படின்னு சொல்லும்போது. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா கிரவுன் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்தா அது ஒரு நிறுவனமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிறுவனமாக, ஒரு பிரான்ச்சாக நமக்கு டெவலப் ஆகும். பட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் கொடுக்கறது ஒரு டீமுக்கு, அவங்கள ஒரு லீடரா நம்ம டெவலப் பண்றது, முழு பொறுப்பும் இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு சொத்து. ஒரு டவுன்லைன் அப்படிங்கிறது, ஒரு டீம் அப்படிங்கிறது, ஒரு நம்மளுக்கு நேரடியாக வரக்கூடிய ஒரு நபர், அது நமக்கு ஒரு சொத்தா இருக்கும். பட் அதுதான் நம்ம வியாபாரத்துல மிகப்பெரிய அணியாக மாறும். நான் சொல்லுவேன், பொதுவா ஒரு நபர் அப்படிங்கிறது ஒரு சாம்ராஜ்யம். இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த் சிங் சார் ஒரே நபர் தான், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். பாலி சார் ஒரு நபர் தான், ஆனா ஒரு சாம்ராஜ்யம். இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அத மாதிரியான ஒரு சக்தி, ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நாம நம்ம டீம்ல வரக்கூடிய நம்முடைய ஃப்ரண்ட் லைன்ஸ், இன்னும் நான் அதை தெளிவா சொல்லணும்னா உங்க டீம்ல வரக்கூடிய அத்துணை நபர்களையும் நீங்க நம்ம ஃப்ரண்ட் லைனா தான் பார்க்கணும். பட் நமக்கு நேரடியா வரக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தனி ஒரு விஷயம் அப்படிலாம் கிடையாது. நம்ம டீம்ல வரக்கூடிய எல்லாருக்குமே, எல்லாரையுமே பொதுவா எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய அணியாக மாறும். இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, லீட் யுவர் டீம், ஃபாலோ யுவர் அப்ளை. உங்க டீமை நீங்க தான் லீட் பண்ணணும். இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஆனா ஃபாலோ பண்ண வேண்டியது அப்ளைனர். ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நான் இதுல பொதுவா கிராஸ் லைனை பற்றி பேசுறது இல்லை, வாய்ப்பு இருந்தா நமக்கு டைம் இருந்தா பேசலாம். நிறைய பேர் ஏதோ ஒருத்தங்க சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஃபாலோ பண்ண போயிடுறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு டீம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டீமை நாம கரெக்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க தான் லீட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபாலோ யுவர் அப்ளைன். உங்க அப்ளைனை நீங்க உங்க அப்ளைனை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் டீம் கரெக்டான முறையில் அமைஞ்சு அழகா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேரு
இந்த வியாபாரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு 23 வருடங்கள் இந்த வியாபாரத்துல இந்த துறையில ஆழ்ந்த அனுபவம் இருக்கு. ஏதோ அனுபவம் இல்ல, ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இந்த வியாபாரத்துல அவங்கள சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த தொழில்ல ரொம்ப முக்கியமான விஷயம், லைஃப்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் கூட என்னன்னா, நாமள சேஞ்ச் பண்ண பண்ண நம்ம ஒரு தொழிலுக்காக நம்ம மாற மாற, தொழில் மட்டும் இல்ல, ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு சொசைட்டில இருக்கீங்க, எங்க இருந்தாலும் சரி, அந்த சூழலுக்கு ஏத்தது மாரி நம்மள மாத்தி வரும்போது தான் நாம அங்க நிலைச்சு நிக்க முடியும். அதே மாரி இந்த வியாபாரத்த பொறுத்தவரையில, நாம நம்மள நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது தொழிலுக்காக நம்மள நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆனா, இத பண்ணாததுனால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, கம்பெனிய சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்ளைன சேஞ்ச் பண்ணுவாங்க. இது தவறு. ஏன்னா, இந்த தொழில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், இந்த தொழிலுக்காக நம்மள மாத்துறது. மாத்தும்போது நாம மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வியாபாரம் ரொம்ப பெருசா வளரணும். இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் டீம் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்த பில்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அப்போ இங்க நமக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னா, சிறு சிறு செலவுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. சில மீட்டிங்ஸ் வந்து கம்பெனி ஷேர் பண்றாங்க. சில மீட்டிங் லீடர்ஸ் வந்து அத நடத்துறாங்க. சில மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷேரிங்ல நடக்கும். ஓகேவா? நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வியாபாரத்துக்காக. டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன சின்ன செலவுகள பண்ணி இந்த வியாபாரத்த பண்ண வேண்டி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வியாபாரத்த கட்டி அமைச்சு உருவாக்குறதுக்கு, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சிட்டில நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஷோரூம் ரெடி பண்ணணும். ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணணும். இல்ல ஒரு ஷாப் ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனா பாருங்க, இந்த வியாபாரத்த பொறுத்தமட்டில, நாம சிறிது சிறிதாக செலவு பண்றோம். இங்க இத புரிஞ்சுகிட்டவங்க கோடீஸ்வரனாக மாறுறாங்க. இத புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, வியாபாரம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இல்லாம இல்ல. ஆனா சிறு சிறு செலவு பண்ணாததுனால, அவங்க வியாபாரம் பண்றதுக்கான அந்த தகுதியை இழந்து போறாங்க. ஏன்னா, இந்த வியாபாரத்த பொறுத்தவரை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரையில, சாதாரண ஒரு நபரும் கோடீஸ்வரனாக மாறலாம். ஒரு தலைவராக, ஒரு லீடராக மாறலாம். அதுக்கான வாய்ப்பு இங்க அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்பு தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். யாரு வேணாலும் இந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்க்குள்ள வர முடியும். ஒரு தொழிலதிபராக, ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக உருவாக முடியும். ஆனா, சிறு சிறு செலவு பண்ணி இந்த வியாபாரத்த எங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு, அறிஞ்சு செயல்படும்போது அவங்க ஒரு லீடரா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா, மிகப்பெரிய ஒரு விஷயம் நெறைய பேரு அத செலவு பண்றது இல்ல. அப்போ டீம் பில்ட் ஆகுறதுக்கு அங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். பட் நம்ம அத புரிஞ்சுக்கணும். நாம எதுக்கு அதாவது நம்ம அப்ளைன்ட்ட கேட்டு, இல்ல மீட்டிங் ட்ரெய்னிங்ஸ் மூலமா நாம சில விஷயங்கள புரிஞ்சுகிட்டு எங்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வியாபாரத்த பெருசா பில்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் உருவாச்சுன்னா, நீங்களும் தலைவராக மாறலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க அப்ளையன் மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. பல லட்சம் ரூவா சம்பாதிக்கிறாங்க. இல்ல ரொம்ப சிம்பிளா தான் சம்பாதிக்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் எல்லாருக்கும் மனி இஸ் காமன். உங்களுக்கு ரூ. 10 அவங்களுக்கும் ரூ. 10 தான். உங்களுக்கு ரூ. 100 அவங்களுக்கும் ரூ. 100 தான்.
அவங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு 100 ரூபா 1 ரூபாயா மாறாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இங்க இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில ஒரு சில பிரச்சனைகள் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர் நிறைய செலவு பண்ணட்டும். நான் கம்மியா சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணா போதும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கெங்க நான் எது எது பண்ணணுமோ அங்கங்க நான் அதை நான் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துறோம். நமக்கு ஃபீஸ் வந்து 250 இல்ல 350 இல்ல 450 அப்படின்னு ஒரு ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூ எல்லாருக்கும் காமனா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நாம அதை புரிஞ்சுக்கிட்டு நாம சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வியாபாரத்தை லாங் டைம் பண்ணி ஒரு தலைவராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லெவல் வந்துட்டாங்க. ஒரு பிரான்ஸ், சில்வர் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் வந்துட்டே இருப்பாங்க. இந்த வியாபாரத்தை முதல்ல எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அவங்க சரண்டர் ஆகி பண்றதுனால. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள், 4 வருடங்கள் ஆகும்போது அவங்க என்ன ரிசர்ச் பண்ணணுமோ அதை ரிசர்ச் பண்ணாம அப்ளைனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அப்ளைன் ரிசர்ச்னு சொல்றோம், ஒரு வார்த்தை. என்னைக்கு ஒருத்தங்க அப்ளைனை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, கிராஸ் லைனோட பேச ஆரம்பிக்கிறாங்களோ, கிராஸ் லைன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்க அப்ளைனோட பேரல் லைன், நீங்க ஒரு லைன், இன்னொருத்தவங்க ஒரு லைன்ல இருப்பாங்க. பேரல் லைன், உங்களுக்கு கிராஸ் லைன் நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தை. எந்த காரணத்தை கொண்டும் இங்க யாருமே ஒரு ரொம்ப கரெக்ட், ரொம்ப சரியா இருக்காங்க, ரொம்ப கரெக்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்க வரதே இங்க வந்து வியாபாரத்தை பண்றதே மனிதர்களோட. ஓகேவா? அதான் அழகா சொல்லுவாங்க, கரு வேறுபட்டா கருத்து வேறுபடும். ஒரே வீட்டுல அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க. ஆனா கருத்து வேறுபாடு இருக்குமா அப்படின்னா 100% இருக்கும். அப்ப நம்ம டீம்ல வரக்கூடியவங்க எல்லாம் ஒரு தாய் மக்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு தாய் மக்களா இருந்தாலே அங்க என்ன வருது? கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வருது. ஆனா டீம்ல வரக்கூடியவங்க பல சூழல்ல இருந்தவங்க, பல சூழல்ல வளர்ந்தவங்க, பல ஏரியால இருந்து வரக்கூடியவங்க. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி அங்க இருக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்காது. அப்ப அப்ளைன் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். தகுதின்னா படிப்பு உடைய விஷயங்களா இருக்கலாம், பண வசதியில கம்மியா இருக்கலாம். தயவு செய்து இந்த ஆராய்ச்சி யாரு பண்றாங்களோ அவங்க இந்த வியாபாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்துல. அது எப்படி சார் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில இங்க எல்லாருமே ஜெயிக்கலாம். படிச்சவங்க, படிக்காதவங்க, திறமை உள்ளவங்க, திறமை இல்லாதவங்க, எந்த மதத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன சூழல்ல வளர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண் பெண் யார் வேணா இந்த தொழில ஜெயிக்கலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிச்சு நம்ம ஹேண்டில் பண்ணா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். எங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த இந்த டிஃபால்ட் வருதுங்கிறத நான் உங்களுக்கு சில இடங்களை நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்றேன். அப்ளைனை பற்றி எந்த காரணத்தை கொண்டும் ரிசர்ச் பண்ணாதீங்க. அப்ளைனுக்கு கொடுக்க வேண்டியது ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். ஏன்னா நான் அதான் சொல்லுவேன், கடவுள்கிட்ட கரெக்ஷன் பார்க்காதீங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு இவர் தான் கணவர், இவங்களுக்கு இவங்க தான் புருஷன். அதே மாதிரி தான் அப்ளைன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கான், உங்களுக்கும் அப்படித்தான் அமைவாங்க, எல்லாருக்கும் அப்படிதான் அமைவாங்க. நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ளைன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்ப இங்க நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா தான் கடவுளுக்கு கரெக்ஷன் பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்ளைனை போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ண நமக்கு இங்க ஃபெயிலியர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் அதான் சொல்லுவேன், எனக்காகவே அப்ளைன் பிறந்திருக்காருன்னு சொல்லுவேன். எப்படி? என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக. அப்படி நான் பார்க்கறதுனால இந்த வியாபாரத்தை நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன்.
எனக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் பார்க்குற விதம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் growth ஆகிட்டே இருக்கிறேன். என்ன போய் தயவு செய்து அது அது தேவையில்லாத ஒரு வேலை. ரிசர்ச் பண்ணி பார்க்காதீங்க. கோஆபரேட் யுவர் அப்ளைன். இந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அணியை நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த அணி மிகப்பெரிய அணியாக மாறணும். நம்ம அணி நம்பர் 1 அணியாக மாறணும் தான் எல்லாருக்குமே ஆசை. இந்த வியாபாரத்துக்குள்ள வரக்கூடிய அத்துணை நபர்களும் என்னுடைய அணி நம்பர் 1 அணியாக வரணும்னு நினைப்பாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் கோஆபரேஷன். கோஆபரேஷன் எங்க இருக்கோ அங்க எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ கோஆபரேட் பண்ணுங்க. அப்லைன் டவுன்லைன் எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய சக்சஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அடைய முடியும். லீடர்ஸ் கவுன்சிலிங் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வியாபாரத்துல நீங்க ஒரு லீடரா மாறும்போது உங்களோட வந்து கவுன்சிலிங்ல உட்காருவாங்க, இல்ல மீட்டிங்ல வந்து உட்காருவாங்க. நீங்க 5 பேருக்கு மீட்டிங் கொடுக்கலாம், 10 பேருக்கு மீட்டிங் கொடுக்கலாம், இல்ல ஒரே ஒரு நபருக்கு கூட நீங்க மீட்டிங் கொடுக்கலாம். உங்க வியாபாரம் பெருசா வளர வளர நீங்க நிறைய பேருக்கு நீங்க கவுன்சிலிங் கூட கொடுப்பீங்க. அப்போ நாம ஒரு டவுன்லோடிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என் அப்ளைனோட போய் உட்கார்றேன் அப்படின்னா நான் என்ன மனநிலையில போய் உட்காரணும் அப்படின்னா growth மைண்ட் செட்ல போய் உட்காரணும். ஓகேவா? நான் இதெல்லாம் நான் பண்ணுவேன், நீங்க சொல்றத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறது வாரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எப்படி போய் உட்காருவேன்னா நான் போய் உட்கார்றேன் அப்படின்னா அவங்க சொன்ன நம்ம போகக்கூடாது. ஆனா போயிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றத கேட்கறது மாதிரி மனநிலையில போய் உட்காரணும். growth மைண்ட் செட்டோட போய் உட்கார்ந்தா மட்டுமே தான், ஓப்பன் மைண்ட் செட்டோட போய் உட்கார்ந்தா மட்டும்தான் வியாபாரம் வளரும். என்னுடைய வியாபாரம் வளரணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சில விஷயங்களை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதை இப்படிதான் பண்ணணும், அதை அப்படிதான் பண்ணணும். என்னோட அப்ளைன் அவரு அழகா சொல்லுவாங்க, பேட்ஸ் வியூல பார்ப்பாங்க அப்படின்னு. ஒரு டிராபிக்கை கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரோன் வியூல இருந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த வியூல இருந்து பார்க்கும்போது தான் எங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை கிளியர் பண்ண முடியும். அப்ளைன் பார்க்கிற விதம் வேற, நம்ம பார்க்கிற விதம் வேற. நான் பல இடங்கள்ல நான் அதை பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா அவங்க பார்க்கிற விதம், அவங்க பார்க்கிற அந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது. இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்க டவுன்லைனுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரி அவருக்கு அவர் சொல்யூஷன் பண்ணிட முடியாது. இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இங்க நம்ம அப்ளைன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நம்ம போய் உட்கார்றோம், நம்ம ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்றோம், நம்ம ஒரு கவுன்சிலிங்ல போய் உட்கார்றோம். எப்படி போய் உட்கார்ந்தாலும் சில விஷயங்களை கலட்டி வச்சுக்கிட்டு என்னுடைய growth, என்னுடைய டீமுடைய growth, அதுக்காக நான் போய் உட்காரும் போது வியாபாரம் வளரும். ஓகேவா? செல்ஃப் செக்அப், செக் அப் அப். ஓகேவா? இந்த வார்த்தையில நீங்க புதுசா பார்த்திருப்பீங்க. என்னுடைய அப்ளையன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் கூகுள்ல போட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா இங்க நாம நம்மள பற்றி நிறைய விஷயங்களை நம்ம செக் பண்ண நான் எங்க பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், அடுத்த லெவல் போனா நான் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபா நிறைய விஷயங்களை நான் அனலைஸ் பண்ண என்னுடைய செக் மேல போ. நம்ம வேற யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம். நம்ம அப்ளைன் ரிசர்ச் மாதிரி வேற விஷயங்களை நம்ம போய் இந்த வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நாம போய் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாம என்ன பண்ணலாம், நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், நான் என்ன பண்ணா நான் என்ன பண்ண முடியும், அடுத்த லெவல் போனா நான் என்னென்ன விஷயங்களை நான் பண்ணணும், என்னென்ன எஜுகேஷன் நான் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை நான் படிக்க நான் மேல அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இந்த தொழில அதிகமா இருக்கு. நாம் என்னெல்லாம் டீமுக்காக ஷேர் பண்ணணும். ஷேரிங் ஐடியா, ஷேரிங் நாலேஜ். ஒரு தொழில் பண்றவங்க ஒரு பெரிய தொழில் பண்றாங்க அப்படின்னா அங்க
நிறைய பணத்தை போட்டு பண்றாங்க. நம்ம வெளியே இருக்கக்கூடிய வியாபாரத்தை போய் நம்ம பார்க்கணும். நாம பார்க்கறது இல்லை, அதான் பிரச்சனை. வெளியே நிறைய தொழில் நடந்துட்டு இருக்கு. எல்லா தொழிலும் எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்டீஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம நல்ல தெளிவா புரிய முடியும். ரொம்ப சூப்பரா புரிய முடியும். பாருங்க, பணத்தை ஷேர் பண்ணவே கூடாது. இந்த வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த தொழில்ல 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கோடீஸ்வரனா மாறும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வியாபாரம்னா லட்சங்களை தாண்டி கோடிகள்ல போயிட்டு இருக்கு. ஆனா வெஸ்டிஜை பொறுத்த மட்டும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஜெயிக்கலாம். அப்ப பண்ண வேண்டியது என்ன? ஐடியா ஷேர் பண்ணுங்க, நாலேஜை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம புரிய வேண்டிய விஷயம். லீடர்ஸ் மைண்ட் செட். ஒரு லீடர், ஏன்னா இந்த வியாபாரத்தை பொறுத்த நான் சொல்லுவேன், உலகத்துல மிகப்பெரிய டிமாண்ட் என்ன அப்படின்னா தலைமை பண்பு. தலைவர் தான் டிமாண்ட் இந்த உலகத்துல, வேற எதுவுமே டிமாண்ட் கிடையாது. யாரெல்லாம் தலைவரா எல்லாருமே தலைவருடைய குணாதிசயங்கள் வந்துட்டுனா இந்த நாட்டுல எதுவுமே தேவையில்லை. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லீடர்ஸுக்கான ஒரு மைண்ட் செட். ஒரு தலைவர் திங்க் பண்ணது மாதிரியே திங்க் பண்ணணும். நான் இப்ப உங்க டீம்ல நீங்க சேர்ந்த உங்க கீழே ஒரு ஆள் சேர்ந்துட்டாரா, நீங்க தான் தலைவர். உங்க கீழே யாருமே சேரலையா, ஓகே, உங்க கீழே ஒரே ஒரு ஆள் சேர்ந்துட்டாரு, நீங்க தலைவர் ஆயிட்டீங்க. அப்ப தலைவர் ஆகும்போது தலைவருக்கான குணாதிசயமான விஷயங்கள், ஒரு தலைவரா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் ஆகிறதுக்கு முன்னாடி, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய விஷயம் வேற. ஆனா திருமணம் ஆயிட்டாரு அப்படின்னா அவருடைய பொறுப்புகள் விஷயங்கள் வேற மாதிரி மாறுதா இல்லையா? அதே மாதிரி ஒரு லீடர் அப்படிங்கும்போது அங்க நிறைய பொறுப்புகள் வருது. அப்போ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அணிக்கும் நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும். ஒரு தலைவருடைய மனநிலை உருவாச்சுன்னா மிக பெரிய அணியாக நமக்கு மாறும். அப்ப அதுக்கான குணாதிசயங்கள் என்ன, அது எங்க கிடைக்கும்? தலைமை பண்புக்கான புத்தகங்கள் எங்க கிடைக்கும்? தலைமை பண்புக்கான ட்ரைனிங் கிடைக்கும். அந்த ட்ரைனிங்ல நீங்க போய் உட்கார்ந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா யூனிட்டி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அணியை தான் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு மேலேயும் லீடர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு கீழேயும் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த யூனிட்டி, நம்ம சேர்ந்து நிக்கிறது, கருத்து வேறுபாடு வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஒரு வியாபாரம், ஒரு குடும்பம்னா வருமா 100% வரும். வியாபாரத்துல வருமா? அதை விட அதிகமா வரும். அப்ப நம்ம யூனிட்டியா நிற்கும் போது நம்ம ஸ்ட்ரென்த். அழகா இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்க்கும்போது ஒரு குச்சை ஒரு பையன்ட்ட ஒரு ஆளு ஒடிக்க கொடுப்பார், உடைக்கிறது ஈஸியா உடைச்சிருவான். 2 உடைச்சிடலாம், 3 உடைச்சிடலாம். ஒரு கெட்டு குச்சி கொடுக்கும்போது அதை உடைக்க முடியாது. யூனிட்டி சேரும்போது, சேர்ந்து நிற்கும் போது நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. யூனிட்டி தான் ஸ்ட்ரென்த், எல்லாமே பவர், எனர்ஜி. அழகா சொல்லுவாங்க, எனர்ஜி பிளஸ் எனர்ஜி சினர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவியை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வியாபாரத்திலையும். இந்த வியாபாரம் பெருசா வளரணும் அப்படின்னா நாம யூனிட்டியா நிற்கணும். அப்லைன் டவுன்லைன் டீம் எல்லாரும் சேர்ந்து நிற்கும். சேர்ந்து நிற்கும் போது நமக்கு இந்த வியாபாரத்துல அடுத்தடுத்த நிலை நம்ம டீம் இருக்கு. ஏன்னா இங்க சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு மட்டும் சக்சஸ் கிடைக்கிறது இல்லை, நமக்கு மட்டும் சக்சஸுக்காக வேண்டி ஓடுறது இல்லை. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா செல்ஃபிஷாவே யோசிப்பாங்க. எனக்கு என்ன செக் வந்திருக்கு, எனக்கு என்ன, அது இல்ல. இங்க என் மேல டீம்லயும் என் மேல லீடர்ஸும் இருக்கிறாங்க, டீம்லயும் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இங்க எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்க வேண்டி இருக்கு. நான் அதான் சொல்லுவேன், ஒரு கப்பல்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு கப்பலுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா 3வது மாடி, 4வது மாடி, 10வது மாடி, 12வது மாடி அப்படி இருக்கலாம்.
ஆனா டிராவல் பண்றது ஒரு கப்பல்ல தான். ஒரு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், இல்ல 1000 2000 கம்மியா இருக்கலாம். அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம டிராவல் பண்றது ஒரே வண்டியில. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இங்க யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஓகேவா? கமிட்மெண்ட் ஒர்க். என்ன பண்றோம்? அப்லைன் டவுன்லைன் நம்ம சேர்ந்து கமிட்மெண்டா ஒர்க் பண்ணும்போது இந்த வியாபாரத்துல சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வரும். இந்த கமிட்மெண்டே இல்ல அப்படின்னா, இங்க நமக்கு ஒர்க்கே இல்லாத மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாகும். ஓகேவா? என்ன பண்ணணும்? கமிட்மெண்டோட நம்ம ஒர்க் பண்றதுக்கான விஷயங்கள். கொலாபரேட்டிவ் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டு முயற்சி, கூட்டு வெற்றி. ஓகேவா? சேர்ந்து வேலை செய்தோம் அப்படின்னா தான் வெற்றி. நான் அதை பற்றி தான் ரிப்பீட்டேஷன் பேசிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த அப்லைன் டவுன்லைன் எப்பவுமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை. அதாவது இந்த காலகட்டம் நம்ம 2026ல இருக்கிறோம். இந்த காலகட்டம் எந்த மாதிரியான காலகட்டம் அப்படின்னா, டீம் ஒர்க் யாருக்கு செய்ய தெரியுதோ அவங்க தான். அது எந்த வேலையா இருக்கலாம். ஒரு கொத்தனார் வேலை கூட இருக்கலாம். ஒரு கார்பெண்டர் ஒர்க்கா இருக்கலாம். எந்த ஒர்க்கா கூட இருக்கலாம். ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணலாம். எந்த ஒர்க்கா கூட இருக்கலாம். யாருக்கு டீம் ஒர்க் பண்ண தெரியுதோ அவங்க தான் நிலைச்சு நிக்க முடியும். அவங்க தான் சம்பாதிக்க முடியும். அந்த டீம் ஒர்க் பண்ண தெரியல, எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய தெரியல, அந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து போறது, ஆர்கனைஸ் பண்றது, ஒத்து போறது, அட்ஜஸ்ட் பண்றது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம், சரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள், இதெல்லாம் இந்த வியாபாரத்துல நாம பயன்படுத்த தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நம்முடைய அணியும் வளரும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தனி நபர் அல்ல, நான் அணியினுடைய ஒரு நபர். நான் தனிநபர் அல்ல, ஒரு என்னுடைய அணியில் ஒரு நபர். அப்ப என்னுடைய அணி ஜெயிக்கணும்னா நான் ஜெயிச்சாதான் என்னுடைய அணி ஜெயிக்கும். என்னுடைய அணி ஜெயிச்சாதான் நான் ஜெயிப்பேன். ஓகேவா? என்னுடைய வெற்றி மட்டும் இல்ல. அப்ப நாம இத நம்ம பொறுமையா, கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு நான் இப்ப சொல்றேன். இதுக்கு நான் பொறுப்பல்ல. அண்டர்ஸ்டாண்டிங், அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. இந்த இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் நிறைய இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புங்கிறது தான். ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. பொறுப்பு எடுக்கிறது. இந்த நாட்டுக்காக பொறுப்பெடுத்தவங்க முதலமைச்சரா மாறுறாங்க, பிரதமரா மாறுறாங்க. ஒரு குடும்பத்துக்காக பொறுப்பெடுத்தவங்க அந்த குடும்பத்தினுடைய தலைவரா இருக்கிறாங்க. யாரு பொறுப்புகளை எடுக்க தவறுகிறார்களோ அவர்கள் தலைவராக உருவாவதில்லை. அப்போ பொறுப்புகளை நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்து அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது பொறுப்புகள் அதிகமா எடுக்க நம்ம தயாராகும். நிகழ்ச்சி நடக்குது. நிறைய பேரு அந்த நிகழ்ச்சியில ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலவங்க அந்த நிகழ்ச்சியில உள்ள போய் நிறைய விஷயங்களை கலந்து செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. என்னைக்கு அந்த பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்களோ அவர் பொறுப்புகளை எடுப்பவர்களே தலைவராக மாறுகிறார்கள், தலைவராக உருவாகிறார்கள். பொறுப்பு நம்ம எடுக்கணும். ஏன்னா என்னைக்கு நம்ம பொறுப்பு எடுக்கிறோமோ, பொறுப்பு நம்ம என்னைக்கு அதுக்கு நம்ம முழுமையான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோமோ நாம வெற்றியாளரும் நம்ம மாறும். என்னுடைய அணிக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய சமுதாயத்துக்கு நான் தான் பொறுப்பு, எனக்கு நான் தான் பொறுப்பு. ஓகேவா? பொறுப்பு ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட் ஆட்டிடியூட். தலைவர்கள் எப்படி உருவாகுறாங்கன்னா ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தோம்?
நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம என்ன லெவல்ல இருக்கிறோம், நமக்கு என்ன பொறுப்பு, நான் என்னென்ன விஷயங்களை நான் பண்ண வேண்டி இருக்கு, என்னோட குடும்பத்துக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு, என்னுடைய அணிக்கு நான் என்னென்ன விஷயங்களை பண்ண வேண்டி இருக்கு, அந்த மாதிரியான சிந்தனையோட அந்த வியாபாரத்தை நம்ம அணுக வேண்டி இருக்கு. ஓகேவா? நான் ஒரு குடும்பத்துக்கு நான் பொறுப்பெடுக்கும் போது அந்த குடும்பத்துல நான் அந்த குடும்பம் மேல வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. என்னோட அணில நான் சில விஷயங்களை நான் பண்ணும்போது நான் என்னுடைய அணி நம்பர் 1 அணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குட் ஆட்டிட்யூட். நான் என்ன பண்ணணுமோ அததான் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதோ அத நான் பண்ணவே கூடாது. நாம எல்லாரும் மெச்சூர்டான பீப்பிள். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மெச்சூர்டானவங்க. அப்ப யோசிங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் குடுக்கணுமா? நமக்கே தெரியும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணணுமோ அத பண்ணும்போது நம்முடைய வியாபாரம் வளரும். என்ன பண்ணக்கூடாதோ அத நம்ம பண்றோம் அப்படின்னா வியாபாரம் கீழ போகும். உங்க வியாபாரம் கீழ போயிட்டே இருக்கு அப்படின்னா, நாம ஏதோ பண்ணக்கூடாதத பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். என் வியாபாரம் வளர்ந்துகிட்டே இருக்கு, பரவாயில்ல குரோத்ல தான் இருக்கு அப்படின்னா, நான் கரெக்ட்டா போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். சிம்பிள், சிம்பிள் லாஜிக். ஓகேவா? டைம் பங்க்சுவாலிட்டி. இந்த வியாபாரத்துல பெரிய பெரிய தலைவர்கள் வரணும். நீங்க பார்க்கிறது மாதிரியான லீடர்ஷிப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா, தலைவர்கள் இந்த தொழிலை ஆளுகிறார்கள். அப்போ தலைவர்கள் வரணும் அப்படின்னா, நாம நேரம் தவறாமை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வியாபாரத்துல ஜெயிச்சவங்க, இந்த வியாபாரம் இல்ல. வாழ்க்கையில நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. வியாபாரத்துல நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க நேரத்த தவற விட்டதில்லை. நேரத்தை தவற விட்டவர்கள், என்ன சொல்லப்போனா எல்லாத்தையும் தவற விடுகிறார்கள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், திங்க் லைக் எ கிங். இந்த வியாபாரத்துக்காக குறைஞ்சபட்சம் நாம டெய்லி ஒரு 10 to 20 மினிட்ஸ் நாம திங்க் பண்ணணும். அழகா ஒரு எழுத்தாளர் சொல்றார். மக்கள் சிந்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றார். மக்கள் சிந்திக்கிறதே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சிந்திச்சவங்க தான் செல்வந்தர்களாக, வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிந்திக்கும் போது தான் தெரியும் நாம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். யார் ஒருத்தங்க சிந்திக்கலையோ, அவங்க சிந்திக்காம செயல்படும்போது, ஒரு விஷயத்த சிந்திச்சு செய்யும்போது, ஒரு வீட கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் ஏன் போடுறாங்கன்னா, முன்னாடியே திங்க் பண்ணா இந்த இடம் இங்கங்க வரும். இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி இருக்கும். திங்க் பண்ணாம ஒரு ஒரு பிளானே இல்லாம ஒரு வீட கட்டினா எப்படி இருக்கும்? அதுல வசிக்கவே முடியாது. அப்போ நம்ம லைஃப் டைம் கொஞ்சம் தான். அந்த லைஃப் டைம்ல நாம டெய்லி இந்த தொழிலுக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக, என்னுடைய அணியுடைய வளர்ச்சிக்காக மினிமம் 10லிருந்து 20 நிமிடம் நான் சிந்திப்பேன் அப்படிங்கிறத நாம ஒரு உறுதி எடுக்கணும். உருவெடுக்கிறார். ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், இந்த புல்லட் பாயிண்ட் மாரி சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, அப்லைன், டவுன்லைன் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த வியாபாரத்துல ஒற்றுமையா செயல்பட்டா மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள போகலாம். என்னெல்லாம் பண்ணணும்? முடிஞ்சா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வியாபாரத்துல வளர முடியும். யார் சொல்றத கேட்டா இந்த வியாபாரத்துல நான் அடுத்தடுத்த நிலைக்கு நான் போக முடியும். நான் எதிர்பார்த்த அத்தனை விஷயம் அடைய முடியுங்கிறத நீங்க வந்த ஒரு சில மாதங்கள்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கைய ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. அவங்க சொல்றத எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி, அதாவது திரும்பவும் நான் சொல்றேன். உங்க மூளை அங்க செயல்படவே கூடாது அவங்கள்ட்ட. புத்திசாலித்தனம் அவங்கள்ட்ட காட்டக்கூடாது. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டு, அப்படியே போயிட்டோம்னா, நம்ம எதிர்பார்த்த சக்சஸ் கிடைக்கும். புத்திசாலித்தனம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்த காட்டக்கூடாத இடம் நம்முடைய மென்டர்ட்ட. நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு அது தெரியும், நான் எதுக்கு தெரியும், நான் அது, நான் இது வேண்டவே வேண்டாம்.
அங்க சரண்டரிங் ஆட்டிடியூட். இந்த சரண்டரிங் ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இந்த தொழில்ல மிகப்பெரிய உச்சாணி கொம்ப தொட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சூஸ் யுவர் மெண்டர். வந்துட்டீங்களா 1-2 மாசத்துல நல்லாவே தெரியும். இல்ல ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள்ல கூட உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க அடுத்த நிலைக்கு போயிரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஹனி, மணி, ஈகோ. இந்த வியாபாரத்துல வரோம். இந்த வியாபாரத்துல வரும்போது எனது ஒரு டீம் ஒர்க். நிறைய நபர்கள் இந்த வியாபாரத்துக்குள்ள வராங்க. பல சூழல்ல இருந்து வராங்க. ஆனா எல்லாரும் வரது எதுக்கு அப்படின்னா, அவங்க ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படிதான் வராங்க. ஆனா இங்க வந்த உடனே மென்டாலிட்டி மாறிடுது, மனநிலை மாறிடுது. தயவு செய்து நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அப்போ இங்க நிறைய பெண்கள் வராங்க, நிறைய ஆண்களும் வராங்க. அதே மாதிரி எனக்கு அது தெரியும், நான் இந்த குடும்பம், இவ்வளவு பெரிய ஃபேமிலி, நான் இவ்வளவு பெரிய ஆளு. இங்க அது தேவையில்லை. இந்த தொழில தோத்தவர்கள் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்துல தான் இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் இல்லை. இந்த 3 விஷயத்துல தான் நிறைய பேர் இந்த தொழில ஆனா தொழில் சூப்பரோ சூப்பரோ சூப்பர். நம்பர் 1 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சாதாரண நபர் கோடீஸ்வரனா மாறுறதுக்கு இதை விட அற்புதமான தொழில் இந்த உலகத்திலேயே கிடையாது. எந்த சூழலில் இருந்தாலும் ஒரு நபர் கோடீஸ்வரனாக மாறலாம், வெற்றியாளராக மாறலாம், தலை சிறந்த தலைவராக மாறலாம். எல்லா தன்மைகளும் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தொழில்ல இருக்கு. அந்த மாதிரி தொழில். ஆனா அந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு அவங்கள பிடிச்சிட்டுன்னா, அது ஒரு பூதம் மாதிரி, ஒரு பேய் மாதிரி பிடிச்சுக்கிட்டுன்னா அவங்க இந்த தொழில இருந்து அவுட் ஆயிடுவாங்க. எவ்வளவு திறமையான ஆளா இருக்கலாம், பயங்கர நாலேஜ் இருக்கலாம், ஆனா அந்த தொழில் நிக்க முடியாது. ஓகேவா? நான் நிறைய பார்த்திருக்கிறேன், அதனால சொல்றேன். லீடர்ஸ் மைண்ட் செட்டோட தலைவர்களுக்கு உண்டான குணாதிசயம் என்னவோ அந்த குணாதிசயம், நான் ஒரு தலைவராக மாறணும், தலைவருக்கான குணாதிசயம் அதுல நான் நிறைய டிராவல் பண்ணணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், உணரணும். அதுக்கான டிராவல நான் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். உழைப்பை விட சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உழைப்பை விட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான விஷயத்த தொழில். நிறைய பேர் உழைக்கிறாங்க. உழைக்கிறவங்க எவ்வளவு பேர்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல உழைக்கிறவங்க 95% பேர் நல்லா உழைக்கிறாங்க. நான் உழைச்சாதான் சாப்பிடவே முடியும். ஆனா இந்த தொழிலை பொறுத்தவரையில, இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒத்துழைப்பு. என்னுடைய டீமோட நான் ஒத்துழைக்கணும். என் அப்ளைனோட நான் ஒத்துழைக்கணும். என் டீம்ல இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸோட நான் ஒத்துழைக்கணும். வார்த்தையை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கோங்க. உழைப்பை விட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கருவிகள், இந்த வியாபாரத்துக்கான கருவிகள் என்னென்ன இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது நான் வளரலாம். நான் அந்த தொழிலுக்கான கருவிகளை நான் பயன்படுத்தல அப்படின்னா நான் இந்த வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு போக முடியாது. நான் அப்ளைனை டிபெண்ட் பண்ணியே இருப்பேன். இந்த வியாபாரத்துல அப்ளைன் டிபெண்டன்ட்னு ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம் இருக்கு. அப்ளைன் டிபெண்டன்ட் அப்படின்னா ஒன் டு ஒன் போகணுமா அப்ளைன் வேணும், ஹோம் மீட்டிங் போகணுமா அப்ளைன் வேணும், மீட்டிங் நடத்தணுமா அப்ளைன் வேணும். ஓகேவா? யாரு ஒருத்தங்க டிபெண்டா இருக்கிறாங்களோ அவங்க யாருன்னா எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க growth ஆகவே முடியாது. நீங்க இப்ப ராஜன் சாரை பாருங்க, இல்லைன்னா பாலி சாரை பாருங்க. அவங்க 2 பேருமே எம்ப்ளாயா இருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்திருக்கிறாங்க. எம்ப்ளாயி இருந்தவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க டிபெண்டா இல்ல. அவங்க என்ன செய்யணும், நான் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய டீமுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நான் தான் குளிக்கணும், நான் தான் பிரஷ் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் தான் செய்ய வேண்டும். எனக்காக வேற யாரும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சு. அப்ப கருவிகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொழிலுக்கான என்னென்ன கருவிகள் தேவைப்படுதோ அத்தனை கருவிகளும் ரொம்ப சின்ன 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 செலவுல அந்த கருவிகளை நம்ம வாங்கிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மொபைல் எனக்கு சப்போர்ட் பண்ணாது. அழகா என்னுடைய லீடர் சொல்லுவார், சப்போர்ட் பண்ணாத மொபைல் நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க?
அப்படின்னு பவுல் சார் சொல்லுவார். எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எங்க கூட இருக்கணும். என்னுடைய டீம், என்னுடைய வியாபார வளர்ச்சிக்கான விஷயங்கள். வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? மொபைல். மொபைல் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ, உங்க லெவல், உங்களுடைய இன்கம், அதை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. அதை ப்ரொஜெக்டர், ஒரு ஸ்டேஜ்ல ப்ரொஜெக்டர் தேவைப்படும், ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதெல்லாம் நீங்க தேவைக்கு ஏற்றாறு போல உங்க அப்பனோட நான் இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் நான் என்னுடைய கருத்துல இருந்து சொல்றேன். இருப்பினும் உங்க மெண்டரோட, உங்க தலைவரோட, உங்க டீம் லீடரோட டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். நான் சொல்ல நீங்க அப்படி எடுத்துறாதீங்க. உங்க லீடரோட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. நீங்க யாரோட வேலை செய்யணும்? நீங்க யாரோட வேலை செய்யணும்னா ட்ரீமர்ஸோட வேலை செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்லைன் டவுன்லைன்ல நிறைய பேர் தோத்து போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வியாபாரத்துல எல்லார்கிட்ட கூட வேலை செய்வாங்க. யாரு கூட அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபை பண்ணி வேலை செய்யறது தெரியும். ட்ரீமர்ஸ் யாரு? அவங்களுக்கு கனவு இருக்கா? அவங்களுக்கு எய்ம் இருக்கா? அவங்களுக்கு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு டைம் இருக்கா? இந்த டைமும் எய்மும் இல்லாதவங்க கூட நம்ம வேலை செய்தோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய டீம் வந்தாலும் நம்ம சக்சஸ் ஆக முடியாது. நான் கூட்டம் கூட்டமா சேருவாங்க இந்த வியாபாரத்துல. ஆனா அவங்களுக்கு கனவு இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஆள் 9 மணிக்கு வேலைக்கு போறாரு. விடுங்க. காலைல 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு, நைட்டு 9 மணி நேரம் வேலை செய்றாரு. இவர எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு வர்றது? அவரு முடிவு பண்ணணும். நான் பார்க்குற வேலைய கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் ஃப்ரீயா நான் வெஸ்டிஜி குடுக்குறது மாரியான ஒரு டைம். அந்த மாரி கனவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க கூட வேலை செய்தா அந்த வியாபாரத்துல ஜெயிக்கலாம். நீங்க கரெக்ட்டா எழுதணும்னா, டைமு, எய்ம். டைம் பங்க்சுவாலிட்டி. நான் அத ஆல்ரெடி சொல்லிட்டேன். நேரம் தவறாமை ரொம்ப முக்கியமான விஷயம். தலைவர்கள் எல்லாம் எனக்கு அறிந்த தலைவர்கள் எல்லாம் நேரத்தை மதிப்பவர்கள். நேரத்தை மதிக்கும் போது உங்க அணி மிகப்பெரிய அணியாக, தலைவர்கள் உள்ள அணியாக மாறும். நான் திரும்ப வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். உங்க அணியில பெரிய பெரிய தலைவர்கள் வரணும் அப்படின்னா, எனக்கு அறிந்த தலைவர்கள் எல்லாமே நேரத்தை மதித்தவர்கள், நேரத்தை ரொம்ப கவனிச்சவங்க, அவங்க தான் வெற்றியாளரா மாறியிருக்கிறாங்க. உங்க அணி சூப்பர் தலைவர்களாக உருவாகணும்னா டைம் பஞ்சுவாலிட்டி நீங்க பிடிச்சுக்கணும். நோ ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட். நம்ம நேம் லிஸ்ட்ல பார்ப்போம். ஓகேவா? நேம் லிஸ்ட் நிறைய பேர் பார்ப்போம். நோ ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணாம எழுதுங்க, ஃப்ளோல எழுதுங்க. பட் இங்க நான் திரும்ப சொல்றேன், அது மட்டுமல்ல. உங்க அப்ளைன இவர் இப்படிதான் அப்படின்னு பார்க்காதீங்க. உங்க டவுன்லைன இவர் இப்படிதான் பார்க்காதீங்க. படிச்சிருக்கிறாரு, ஓ அப்படின்னு பார்க்காதீங்க. படிக்கல அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போய் உங்களுடைய அணியை தயவு செய்து பார்க்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. எல்லாரும் இங்க வந்த நோக்கம் சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும். ஓகேவா? அதனால யாரையுமே ஒரு நம்ம மைண்ட் செட்ல பார்க்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ரெஸ்பெக்ட் ஆல். எல்லாரையும் மதியுங்க. படிச்சவங்க, படிக்காதவங்க, யாரா வேணா இருக்கலாம். பணம் உள்ளவங்க, பணம் இல்லாதவங்க, ரொம்ப சாதாரண சூழ்நிலையில வளர்ந்தவங்க, எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா இந்த அப்படிதான் ஒரு அணி உருவம். திரும்பவும் சொல்றேன், ஒரு நபர் ஒரு சாம்ராஜ்யம். எக்ஸாம்பிள், ஒரு சித்தார்த் சிங் சார், ஒரு ராஜன் சார், ஒரு ஃபரூக் சார், ஒரு சுதாகர் சார், ஒரு பவுல்ராஜ் சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாயிருக்காங்க. அவங்க கீழே நான் சொல்லக்கூடியவங்க கீழே லட்சக்கணக்கான பீப்புள் இருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், மதித்து எல்லாரையும் மதிச்சு நம்ம போனோம்னா மிகப்பெரிய அளவுல ஒரு குழுவை, ஒரு அணியை, பிரம்மாண்டமான அணியை, இன்னும் சொல்ல போனா தலைவர்கள் உள்ள ஒரு அணியை நம்ம உருவாக்க முடியும். நம்ம வேலை செய்யறது எதுக்குன்னு புரிஞ்சு வேலை செய்யணும். சிஸ்டம், யூ ஒர்க் சிஸ்டம். நம்ம இங்க ஒர்க் பண்றதே சிஸ்டமுக்கு தான். எம்ப்ளாய் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்முடைய வியாபாரத்துல இந்த வார்த்தை திரும்ப 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 லீடர்ஸ் பயன்படுத்துவாங்க. எம்ப்ளாய் மைண்ட் செட்.
நாம எதுக்காக வேலை செய்யறோம், வெஸ்டீஜ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற தெளிவான ஒரு புரிதல். யூ கிரியேட் சிஸ்டம், சிஸ்டம் ஒர்க் ஃபார் யூ. நாம உருவாக்குறது சிஸ்டத்தை உருவாக்குறோம். அந்த சிஸ்டம் நமக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தை, ஒரு பேசிவ் இன்கம் உருவாக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், டிசிஷன் மேக்கிங். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நிறைய பேர்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி ரெண்டு விஷயம் வரும், ஒரே டைம்ல ரெண்டு விஷயம் வரும். யார் ஒருத்தங்க அதுல ரெண்டுல எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சு பண்றாங்களோ, தெரிஞ்சு பண்றாங்களோ, அவங்க வெற்றியாளரா மாறுறாங்க. எப்படி? உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்னா, கல்யாண வீடும் வரும், மீட்டிங்கும் வரும். ரொம்ப முக்கியமான கல்யாண வீடு தான், மீட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க? இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி பெரிய பெரிய உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சக்சஸ். அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஒய் வெஸ்டேஜ்? நான் எதுக்காக வெஸ்டேஜ் பண்றேன்? நான் எதுக்காக வெஸ்டேஜ் பண்றேன்? நான் எதுக்காக வெஸ்டேஜ் பண்றேன்? நீங்க கேட்க 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 யாரெல்லாம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கிறாங்களோ அவர்கள் மிக வேகமாக தலைவர்களாக உருவாகுவார். பீப்புள் மேக்னெட் இந்த தொழில ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு பீப்புள் மேக்னெட்? ஏன்னா வியாபாரத்தை, இந்த மக்களை பயன்படுத்தி தான் நம்ம வியாபாரம் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்றோம். அப்போ மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணரணும். அவங்க என்ன தேவையோ அந்த தேவையை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். ஓகேவா? ஸ்மால் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி நான் அதை பேசிட்டேன். யூ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். அழகா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அது உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான். நீங்க உங்க மேல இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்ன? உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய வெற்றிக்காக. நீங்க மிகப்பெரிய உச்சாணி கொம்பு போகணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டு, நாம என்னென்ன விஷயங்களை நாம நமக்காக, எனக்காக, உங்க ஒவ்வொருத்தருக்காக நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? அதுதான் உலகத்திலேயே ரொம்ப 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 விலை மதிப்புள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உண்மைத்தன்மையோட இருங்க. ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மைத்தன்மை எங்க போகுதோ அங்க எல்லாமே போயிடும். உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், மக்களுடைய வளர்ச்சிக்காக நாம இந்த வியாபாரம் பண்றோம், நாமளும் ஜெயிக்கணும். இங்க உண்மைத்தன்மை ரொம்ப தேவைப்படுது. அந்த உண்மைத்தன்மை இருந்தால் மக்கள் நம்மளோட ஒட்டுவார்கள். அந்த உண்மைத்தன்மை இல்லைன்னா மக்கள் நம்மளோட ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி மினிமம் ஒரு 2 hours ஆவது இந்த வியாபாரத்துக்காக நம்ம ஒதுக்கணும். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸுக்காவது நாம இந்த வியாபாரத்துக்காக நம்ம ஒதுக்கும் போதுதான் இந்த வியாபாரம். அது எவ்வளவு நாள்? அழகா சொல்லுவாங்க, ஒரு துறையில் ஒரு வெற்றியாளராக மாறணுமாக இருந்தால் மினிமம் 10,000 மணி நேரம் அந்த துறையில நாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், உழைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா 5 வருஷத்துக்கு மேல போயிடும். ஆனா இந்த தொழில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரியான தொழில், அப்டேட்டான தொழில், இந்த உலகத்துல மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தொழிலானதுனால நாம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லி மினிமம் ஒரு 2 hours நாம இந்த தொழிலுக்காக நம்ம செலவு பண்ணணும். கண்டினியூவஸா 2 to 3 years. இங்க என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா காரணங்கள் சொல்லும். அழகா சொல்லுவாங்க, காரணங்கள் கூறியவர்கள் காரியங்கள் செய்ததில்லை, காரணங்கள் கூறியவர்கள் காரியங்கள் செய்தது. வெற்றியாளராக நம்ம மாறணும் அப்படின்னா நாம மினிமம் பிசினஸ் எடுத்திருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் 1 year எஜுகேஷனல் பீரியட், ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்க மீட்டிங் இருந்தாலும் போய் உட்காருங்க. நான் சொல்லுவேன், காலம் நேரம் தூரம் பணம் பார்க்காதீங்க, போய் உட்காருங்க. ஒரு 2ல இருந்து 3 வருடங்கள் ரொம்ப 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 கவனம் கொடுத்து இந்த வியாபாரத்தை பண்ணவங்க எல்லாம் மிகப்பெரிய உயரத்துல எட்டி இருக்காங்க. அதுக்கு பிறகு
அதுக்கு பிறகு எப்படி சார்? அது உங்களுக்கு பழகி போயிரும். அதுக்கு பிறகு எப்படி சார்? 4வது வருஷம், 5வது வருஷம் அது உங்களுக்கு பழகி போயிரும். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க அந்த மோட்ல நீங்க உருவாயிருவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? பட் இது என்னுடைய ப்ரோகிராம்ஸ். இது என்னுடைய ப்ரோகிராம்ஸ். இத மாரி உங்க லீடர்ஸுக்கும் நிறைய ஈவென்ட்ஸ், ப்ரோகிராம்ஸ் இருக்கும். ஓகேவா? ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்றேன். என்ன விஷயம்னா, எல்லாத்துக்கும் மேலான ஒரு விஷயம் என்னன்னா, கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட் யாருக்கு இருக்கோ, அவங்க வெற்றியாளரா மாறுவாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. அவங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆகாது. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. கிராட்டிட்யூட் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நன்றி உணர்வு. ஓகேவா? நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் பாருங்க, இந்த வியாபாரத்துல நான் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, அவங்க நெறைய சப்போர்ட் பண்ணி தான் இந்த வியாபாரத்துல நான் இன்னைக்கு இந்த லெவல்ல நான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியமான இந்த வியாபாரத்த எனக்கு கொண்டு வந்து குடுத்தது இவரு தான். பட் இன்னைக்கு எனக்கு இந்த வியாபாரத்துல அவர் இல்ல. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கும் அவர்ட்ட எனக்கு அதுக்கான ஒரு மரியாதை, மதிப்பு எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே. மணிகண்ட தாஸ் அவருடைய பேரு. என்னுடைய கிரேட் மென்டர் டிவிஎஸ் பால் சார் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாரி கிரேட் மென்டர் மிஸ்டர் சுதாகர் சார், ஆ முகமது ஃபரூக் சார், அதே மாரி ஆர்.எஸ். ராஜன் சார், சித்தார்த் சார், பாலி சார், கன்வர் சார், தீபக் சார், இவங்க இல்லன்னா இந்த தொழில்ல நான் இல்ல. பட் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு அற்புதமான இன்னும் சொல்லுவேன் என்னுடைய சக்சஸுக்காக வந்தவங்க. உங்க சக்சஸுக்காக உங்க லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? உங்களுடைய வெற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமான ஒரு வெற்றியாக அமையட்டும். இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல். இன்னைக்கு நடந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல். Thank you so much, sir. Thank you so much. Such a wonderful training. Thank you. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு டீச்சிங் டே நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் சார் கொடுத்துருக்காரு. தேங்க் ஸோ மச் சார். தேங்க் ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் செஷன் சார். தேங்க்யூ. ஸோ தேங்க் யூ இதை பால்சா நாங்கள் சார். தேங்க் யூ தேங்க்யூ அசோக் சார். சார். தேங்க்யூ எல்லாருக்கும் சார். ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இதுல மிக முக்கியமா உங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை நானும் சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த ட்ரைனிங்ஸை வந்து நம்ம ஒரு மீட்டிங்கோட கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து இதுல நிறைய பார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ நீங்க அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கான தடைகளா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். அந்த தடைகளை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் இந்த செக்ஷனை நாங்க ஒரே ஒரு செக்ஷனா பண்ணாம பார்ட்ஸை டிவைட் பண்ணி அந்த பார்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு டே நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே நிறைய மெசேஜஸ் எனக்கு பர்சனல் சாட்ல. ஸோ இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு சாட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு சிஎன்சியோட க்ளோசிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு சிஎன்சிக்கான க்ளோசிங் உங்களோட லெவல்ல அச்சீவ் பண்றதுல 70% ஆஃப் அச்சீவ்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்குதான். நீங்க என்டையர் மந்த்ல நீங்க என்ன லெவல் அச்சீவ் பண்ணணும், என்ன டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் இருக்கீங்களோ அதுல 70% ஆஃப் அச்சீவ்மெண்ட் நடக்கக்கூடிய நாள் சிஎன்சியோட க்ளோசிங் நாள். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ளோசிங் டே நம்மளோட பிரான்ச்சஸ் ஓப்பன்ல இருக்கு, டிஎல்சிபிஸ் ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களோட சிஎன்சியை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு இன்னைக்கு அந்த சிஎன்சி கம்ப்ளீட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த சக்சஸ். விஷ் யூ ஆல் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான இருக்கக்கூடிய ஒரு டியூஸ்டே ட்ரைனிங்ல உங்களை மீட் பண்ண விருப்பப்படுறேன். தேங்க்யூ சுதீப் குமார் சார். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ ஆல். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.